என்ன மக்களே, நீங்களும் வாழ்க்கையில் எல்லாரோட விமர்சனத்துக்கு ஆளாகி ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆகி போயிருக்கீங்களா? நம்ம என்ன செஞ்சாலும் ஏதாவது ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம சொந்தங்கள்ல இருந்து, நம்ம வீட்டில் இருக்கவங்கள இருந்து, நம்மளோட சரௌண்டிங்கில் இருக்கவங்கள இருந்து, அக்கம் பக்கம்னு எல்லாருமே நம்மளை ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்காங்களா? ஜஸ்ட் டோன்ட் பாதர், பி கூல். பகவத்கீதையில் கிருஷ்ணர் என்ன சொல்றாரு தெரியுமா? ரைஸ் அபவ் கிரிட்டிசம். நம்மளை யார் கிரிட்டிசைஸ் பண்றாங்களோ அவங்க முன்னாடி நீ வளர்ந்து காட்டு அப்படின்னு சொல்றாரு. கீதையில 2வது அத்தியாயத்துல 14வது ஸ்லோகத்துல பகவான் என்ன சொல்றார் அப்படின்னா, துகேஷு அனுத்விக்ன மனஹா, அதாவது சுக துக்கத்தை சமமா பார்க்குற மனசை நீ வளர்த்துக்கோ. வலியும் வேதனைய, அதாவது புகழ்ச்சி இகழ்ச்சி ரெண்டுத்துக்குமே நம்ம சமமா நடந்துக்கணும். ஏன்னா பகவான் கீதை மூலமா நம்மள போகியா இருக்க நம்மள ஒரு யோகியா மாத்தணும்னு நினைக்கிறார். சரிதானே? ஸோ அதனால வாழ்க்கைன்றதே ஒரு ரோஜா செடி மாதிரி நினைச்சுக்கோங்களேன். வலி கொடுக்குற முள்ளும் அதுல தான் இருக்கு, சுகத்தை கொடுக்குற பூவோட இதழும் அதுல தான் இருக்கு. ஸோ வலி இல்லாம சுகத்தை தொட முடியாது. வெறும் சுகத்தை மட்டும் நம்ம எடுத்துட முடியுமா? ரோஜாவை பறிக்கணும்னா முள்ளை தொட்டு தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி இந்த கிரிட்டிசிசம், இந்த மாதிரி விமர்சனங்கள் எல்லாம் நீ உங்க வாழ்க்கையில உயரக்கூடிய படிக்கட்டுகளா யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் கீதை சொல்லுது. கீதை மோட்டிவேஷன் என்ன கொடுக்குது உங்களுக்கு அப்படின்னா, உங்களோட இன்னர் ஸ்ட்ரென்த், உங்களோட மனசோட தைரியத்தை, வீரியத்தை, உங்களோட இன்னர் விஸ்டம், உங்களோட மனசுக்குள்ள இருக்க ஒரு ஞானத்தை என்லைட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த சேனலோட ஒரு முக்கிய நோக்கம். இந்த கீதா பிரச்சாரத்தோட ஒரு முக்கிய நோக்கம் நமக்குள்ள இருக்க மோட்டிவேஷன் நம்மளை என்லைட் பண்ணணும். கடவுள் அதுக்கு தாங்க நமக்கு 2 காது கொடுத்துருக்காரு. என்ன கிரிட்டிசிசம் நம்ம காதுக்கு மூடி போட்டாலுமே அது உள்ள வந்துட்டே தான் இருக்கும். ஆனா தேவையில்லாததை ஃபில்டர் பண்ணி இந்த பக்கம் அனுப்பிச்சிருங்க. அதுக்கு தான் கண்ணுக்கு மூடி கொடுத்துருக்காரு, காதுக்கு கடவுள் மூடி கொடுக்கல. ஸோ மக்களே, டோன்ட் ஃபீல் அபவுட் எனி கிரிட்டிசிசம். அந்த கிரிட்டிசிசம் எல்லாமே உங்களோட பில்டிங் பிளாக்ஸாக நீங்கள் எடுத்துட்டு உயர்ந்துட்டு வாங்க. யாரெல்லாம் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்களோ அவங்க முன்னாடி நீங்கள் வளர்ந்து நில்லுங்க. ஒரு நாள் அண்ணாந்து பார்த்து வியந்து போவாங்க அவங்க. ஜஸ்ட் டேக் தர் கிரிட்டிசிசம் ஆஸ் யுவர் பில்டிங் பிளாக்ஸ். அவங்க விமர்சனம் பண்ணிட்டாங்களேன்னு உடஞ்சி உட்காராம எழுந்து ஓடுங்க, நிக்காம ஓடுங்க. உங்களோட பலவீனத்தை எல்லாம் நீங்க பலமா மாத்தி வாழ்ந்து காட்டுங்க. ராதே கிருஷ்ணா.